Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வெஜ் பீஸா. இது டாமினோஸ் அல்லது பீஸா ஹட் ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் இதமான சுடுள்ள தண்ணியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பொருள். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து வச்சுருங்க. அடுத்து பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின பூண்டு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட இட்டாலியன் சீசனிங், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்க வரமிளகாவை மிக்சியில் எடுத்து அடித்து வச்சுக்கோங்க. அதுதான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போது இது ரெடி ஆயாச்சு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நான் 150 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதோட ஈஸ்ட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிக்க போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஈஸ்ட் தண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதோட யூஸ் பண்ணி கலந்துக்கோங்க. இப்போ மாவை நான் 5 to 6 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். ஸோ இப்போ மாவை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு வரட்டும். இப்போது மாவு காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக மேலே லேசாக எண்ணெய் தடவி இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் மூடி அப்படியே வைக்க போகிறேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா டபுள் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இதை லேசாக அமுக்கி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவை நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பீஸா க்ரஸ்ட்டு சாஃப்டாக வரும். ஸோ மாவை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு, அதுக்கும் மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு பீஸா பிளேட்டை வைக்கிறதுக்காக செட் பண்ணிக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போது ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் அல்லது எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ஓரத்தை இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் போகாது. இப்போது ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா சுற்றி ஓட்டை போடுங்க. இது எதுக்காகனா அந்த க்ரஸ்ட் வந்து பன் மாதிரி ரொம்ப உப்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் இதையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது நீங்கள் கடையில் வாங்குகிற அளவுக்கு 98% டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இது ஈஸியாகவும் பண்ணலாம், வேணுங்கிறப்ப பண்ணிக்கலாம் உடனே. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இது மேலே நான் சீஸ் ஸ்லைஸ், சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணுற சீஸ் ஸ்லைஸ் ஒரு 4 பீஸ் வைக்கிறேன். அது மேலே மொசரல்லா சீஸ் இதையும் துருவி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மொசரல்லா சீஸ் கிடைக்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேண்ட்ரி லிங்க் கொடுக்குறேன், அமேசானோடது. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இது மேலே காய்கறிகளை வைக்க ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல கேப்சிகம், அப்புறம் மஷ்ரூம், தக்காளி, வெங்காயம், பன்னீர், கூடவே கொஞ்சம் கார்ன், இது எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை சூடாக இருக்குல்ல நம்ம கடாய், அதில் கொண்டு போய் வைக்க போகிறோம். கடாய் ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ கவனமாக இருங்க. இப்போது இந்த பீஸா பிளேட் வந்து இந்த கடாயில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங், உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்கள்கிட்ட பீஸா கட்டர், சமோசா கட்டர் ஏதாவது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக கீரை அல்லது காய் கட் பண்ணுற கத்திரிக்கோல் அதை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் வந்து ஸ்ட்ரிங் மாதிரி நல்லா வரும்.
இந்த மாதிரி தான் மொசரல்லா சீஸ் இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.